வணக்கம் சார். வணக்கம்மா. ரிஷப ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு உரிய சுக்கிரன் ஆவணி மாதத்தில் தொடக்கத்தில் எங்கே இருக்குன்னா முதல் ஒரு 15-16 நாளைக்கு கன்னி ராசியில் தான் இருக்குது. சுக்கிரன் வந்து நீச்சமடைந்து இருந்தாலும் நீச்சமடைந்து இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைப்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான பண தேவைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். மாதத்தோட முற்பகுதியிலேயே அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்திலேயே இருந்து அது வந்து கேதுவோட சேர்க்கை பெற்றிருப்பதனால உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படலாம். அதை அப்பப்போ மருத்துவம் செய்து சரி பண்ணி கொள்வது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்கிறதோடு தான் ரிஷபராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்ம தொடங்குகிறோம். ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிநாதனான சுக்கிரன் 1க்கும் 6க்கும் உரிய கிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்குது. 6ஆம் இடத்தை நம்ம இந்த இடத்துல விட்டுறோம். ராசிநாதன் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனதுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து செய்ய சொல்லுவார் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே அடிக்கடி பல்வேறு ஆசைகள் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று இருப்பதனால நமக்கு மனதுக்குள்ளே தோன்ற ஆசைகள்லாம் வந்து ஒரு நல்ல ஆசைகளாக இருக்காது, சில்லறத்தனமான ஆசைகளாக இருக்கும். சரி இதுக்கெல்லாமல் போய் ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சில ஆசைகள்லாம் உருவாகும். அதே சமயத்தில் இந்த சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். என்ன ஒன்றுன்னா 100 ரூபா ஆசைப்பட்டால் 70 ரூபா கிடைக்கும், 60 ரூபா கிடைக்குமே தவிர முழுமையாக நிறைவு பெறாது. மாதத்தோட முதல் 2 வாரங்களில் தினந்தோறும் வந்து ஒரு எள்ளு உருண்டையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு பண வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கும் 12க்கும் உரிய கிரகமான செவ்வாய் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக வந்து 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான பரிசு பொருட்கள் வந்து வீட்டுக்கு வந்து குவியணும். 7ஆம் அதிபதிங்கிறதுனால மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருவாய் கிடைக்குங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதனால வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பான வகைகளில் ஏதாவது ஒரு வகையில் வருவாய் கிடைக்குங்கிறதையும் நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு சிக்கல்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பாவக்கிரகமாக இருக்கிறதுனாலும் அடுத்தது வந்து இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் புதனுடைய வீடு, அதுக்கு ஒரு பகை வீடாக இருப்பதனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது. சரியான நேரத்துக்கு வராததுனால மனசுக்குள்ளே திக்குன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. 2ஆம் இடம் தானே வருவாயை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இதில் போய் ஒரு பாவக்கிரகம் உட்காந்துட்டு அதுவும் பகை வீட்டில் உட்காந்துதுன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு அச்சம் இருக்கும்ல. அப்போ செவ்வாய்ங்கிறது நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம்ல. இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் எவ்வளவு நாட்கள் இருக்குதோ, என்ன 1.5 மாதம் தானே இருக்கும், அந்த மாதிரி காலகட்டத்தில் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கோ இல்லையோ பாக்கெட்டில் எப்போதும் ஒரு லைட்டர் வச்சுக்கிறது இது ஒரு பரிகாரமாக இருக்கும். ஏன்னா லைட்டருங்கிறது நெருப்பு குறிக்கிறது இல்லையா. அதனால் எப்போதுமே பாக்கெட்டில் ஒரு லைட்டர், அதாவது இந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்தையும் கடந்து 4ஆம் இடம் வர்ற வரைக்கும் கூட அதை வச்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவும் இருக்கும். இதுவே அவர்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடமான கடகத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு இருப்பது. பொதுவாக வந்து 3ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல விதமான பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கத்தில் முடி சூட்டுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் அல்லது முடி துறப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும்பாங்க. ஏற்கனவே வந்து நாம் ஏதாவது முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த முயற்சியில் வந்து நமக்கு சில பதவிகளோ பொறுப்புகளோ கிடைப்பதற்கு இல்லை வேலை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு பக்கம் இந்த வேலையை எப்படா விட்டு தொலைகிறோமோ அப்போ தான் நமக்கு மனசு நிம்மதின்னு இருக்கும்ல. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, முடி துறப்பு அல்லது வந்து புதிய பொறுப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வேலை கிடைக்கும் அல்லது வேலை மாறும். அப்போ இழப்புகள் கூட சில நேரங்களில் ஏற்படலாம்ல. இது போன்ற இழப்புகளை தவிர்த்து கொள்வதற்கு என்ன செய்யலாம்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை வந்து லேசாக சிசர் எடுத்து கத்திரிச்சு விட்டுக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா முடி துறந்தாலும் சரி, நம்ம அந்த முடியை கட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது முடியை சூட்டினாலும் சரி, புதிய பொறுப்பு கிடைத்தா கூட அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். அடுத்து 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான புதன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் குழப்பத்தை தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது 2-3 வாரத்துக்கு குழப்பத்தை கொடுத்தால் கூட நமக்கு வந்து
வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள், கம்யூனிகேஷன் தொடர்பான செய்திகளில் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் ஒரு நல்ல செய்திகளை அது நமக்கு உருவாக்கி கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தவறுகள் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம் ஒரு தகவலை ஃபோனில் சொல்லும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி காதில் விழுந்திருக்கும், இல்லை சரியாமல் புரிஞ்சிக்காமலும் போயிடுவாங்க. அதனால தான் என்ன ஆகும், கூடுமான வரைக்கும் வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ ஒரு எழுத்துப்பூர்வமாக அனுப்பி அதை உறுதி செய்து கொள்வது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பல பேருக்கு வந்து இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான எண்ணங்கள் இப்போ உருவாகுமே தவிர அதுக்கான காலகட்டம் இது இல்லைங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஏன்னா புதனும் குருவும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு வகையில் நீயா நானாங்கிற யுத்தத்தை வந்து 3ஆம் இடத்துல உருவாக்கி வச்சிரும். பல பேர்கிட்ட பேசும்போது வாக்குவாதங்கள் உருவாகிறதுக்கான காரணத்தை உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி தான் புதன், 2ஆம் அதிபதி தான் புதன். அவர் போய் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு, பகை கிரகத்தோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கார் இல்லையா. அதனால் குடும்பமான வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே போல் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை ரொம்ப கவனமாக கொடுக்கறது நல்லதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 4ஆம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் இந்த மாதம் முழுக்க 4ஆம் இடத்துல தான் இருக்குது, ஆட்சி பெற்று தான் இருக்க போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா கேதுவோட சேர்க்கை பெறுவதனால சூரியனுடைய வெளிச்சம் வந்து முழுமையாக கிடைக்காது, சூரியனோட பிரகாசம் வந்து முழுமையாக கிடைக்காதனால நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுற மாதிரியே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இல்லையா, அதுக்குரிய கிரகம் சூரியன் கேதுவோட சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும்னா உடலில் ஏதோ பாதிப்பு இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கும். கண் பார்வையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இல்லை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். கண்ணில் தூசி அப்பப்போ கூட உழுந்து கூட கண்ணில் தண்ணி வடிவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரியாக போயிடும். சூரியன் இடம் மாறின பிறகு இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்காதுங்கிறனால அது வரைக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்தில் ராகு இருக்கிறது. 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாவி இருக்கணும் அல்லது பாம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் என்னதான் நெருக்கடி இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னதான் நெருக்கடி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த ராகு வந்து அவர்களை காப்பாற்றி கொடுத்துருவார். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரணும்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் துர்க்கை அல்லது காலபைரவரை வழிபடுவது வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுக்கணும். அந்த சனிக்கு 2 குருக்களோட பார்வை கிடைக்கிது. ஒன்று வந்து தேவகுருவான பிரகஸ்பதியான குருவோட பார்வை 9ஆம் பார்வை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாதத்தில் பாதி நாள் வந்து அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட பார்வையும் கிடைக்கிறதுனால என்னதான் சனி வக்கரமாகி இருந்தால் கூட 11ஆம் இடத்துக்கு உரிய பலனை சனி ஓரளவு கொடுப்பதற்கு வந்து இந்த குருவோட பார்வையும் சுக்கிரனோட பார்வையும் ஓரளவுக்கு கை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சனி, 9க்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சனி 11ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்குங்கிறதுனால தொழிலையும் வேலை செய்ய இடக்குள்ளையும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய சூழலை அது உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த 2-3 மாதமாக பார்த்துக்கிட்டே வரும்போது வைகாசி மாதம் சூரியன் வந்து ரிஷபராசிலே இருந்தது. சனியோட 3ஆம் பார்வை அங்கே பட்டதுனால ரொம்ப அவஸ்தைக்கு உள்ளாயிருப்பாங்க. அதன் பிறகு ஆனி மாதம் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து மிதுனத்துக்கு போனாலும் ஏற்கனவே மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ரிஷபத்தில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் சனியோட பார்வைக்கு அவஸ்தைப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 மாதம் 3 மாதமே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து கடும் போராட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. அந்த போராட்டத்திலேருந்து இனி சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்கும். செவ்வாய் வந்து முழுமையாக வந்து இடம் மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன பரிகாரங்கள் தான். 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நாகேஸ்வரர், நாகநாதர் இப்படி நாகத்தின் பெயரில் உள்ள சிவனை வந்து வழிபடுவது ஓரளவு அவர்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுக்கிரனும் சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருப்பதனால வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட ஒரு ஃபஸ்ட்டு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக தினமும்
எள்ளுருண்டை சாப்பிடுவதும் முனீஸ்வரனை வழிபடுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால அப்பப்போ மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு பேசிகிட்டே இருக்கிறதுனால பாக்கெட்டில் எப்போதும் ஒரு லைட்டரை வச்சு பாருங்கள். நல்ல பலனை கொடுத்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி அதை தூக்கி போட்டுடலாங்கிறது மட்டும் ரிஷபராசிக்கு ஆவணி மாதம் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் போதுமானது. ரிஷபராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, ரிஷபராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.